தேடுவேன் அவனை. ஐயோ போச்சு. ஐயோ மாமாக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? வணக்கம் மூர்த்தி அண்ணா. வணக்கம் முருகா. என்னண்ணா ஆளைய பார்க்க முடியல? எங்க நீங்க தான் நம்ம கடை பக்கமே வர மாட்டேன்றீங்க. போன வாரம் கூட ஜாமான் வாங்க வந்தானே, நீங்க தான் கடையில இல்லைண்ணே. கடவுளே போச்சு போச்சு. மாமா இப்ப என்ன பார்த்தா அவ்வளவுதான். நகைய நான் ஏமாந்ததை விட இப்படி மறைஞ்சு நிக்கிறதுக்கு தான் திட்டு வாங்குவேன். ஐயோ இப்ப என்ன பண்றது? மாமா இப்ப எதுக்கு வீட்டுக்கு போறாங்க? போனா என்ன தேடுவாங்க? ஐயோ மறுபடியும் பிரச்சனை ஆகுமே. சரி பாப்போம் முருகா. அப்பா முருகா, இப்போ நகையை மீட்கிறது தான் முக்கியம். ஓடுதானோ? சொல்லுங்க நீ. கதிரு எங்க இருக்க? கடையில. அப்படியே வெளியில வா, இல்லனா நான் சொல்றத மட்டும் கேளு. சொல்லுங்க. இங்க ஒரு பிரச்சனைடா. மாமா கிட்ட சொன்னா திட்டுவாங்க. வேற யார்கிட்ட சொன்னாலும் திட்டு தான் கிடைக்கும். அதான் உனக்கு ஃபோன் பண்ண. என்ன ஆச்சு நீ? நான் இப்போ கோயில் கிட்ட ஆலமரம் இருக்குல்ல, அங்க நிக்கிறேன். நீ கொஞ்சம் வரியா? எதுவும் பிரச்சனையா? கேட்டுட்டே இருக்காதடா, கொஞ்சம் சீக்கிரம் வா. கதிரு யார்கிட்டயும் சொல்லாம வா. இதோ உடனே வரேன். சரி. அண்ணா இங்க ஒரு அவசரமா ஒரு வேலை, வந்துடுறேன். இல்லை அண்ணி தானடா ஃபோன்ல? ஆமா, ஏதோ பொருள் ஏதோ கொடுக்கணுமா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னடா நல்ல சாப்பாடு. மீனா வாங்க சாப்பிடலாம். இல்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், இப்ப பசிக்கல. மாமா மட்டும்தான் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே வராரு. ஜீவாவும் கதிரும் கூப்பிடுறாங்களா பாருங்க. மாமா உட்காருங்க மாமா. அண்ணன் அண்ணியை கூப்பிட்டா அண்ணி வரும், தண்ணி தரும், அன்பா 4 வார்த்தை பேசும், அதனால கூப்பிடுறாரு. உங்களை கூப்பிட்டா நீங்க சண்டைக்குள்ள போவியே, அப்புறம் எப்படி கூப்பிடுவாங்க? கொன்னுடுவேன், பேசாம இரு. கடைக்குதான் மாமா வந்தா? கடைக்கு வந்தாளா? என்னப்பா இப்படி சொல்ற? நான் கடையில இருந்து தானே வரேன், கடைக்கு வரவே இல்லையா? அண்ணி இப்பதானே கிளம்புச்சு, அதுக்குள்ள எப்படி வரும்? நீங்க வர வழியில பாக்கலையோ? நான் எங்கப்பா பார்த்தேன்? ஏப்பா இந்நேரத்துக்கு எதுக்கு அவ கடைக்கு போன? தெரியல மாமா, திடீர்னு கடைக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிட்டா. இந்நேரத்துக்கு எதுக்கு அவ கடைக்கு போன? ஏதாவது வீட்டுக்கு ஜாமான் சட்டி வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? அவங்களுக்கு கடைக்கு போறதுக்கான ஐடியாவே இல்ல. சும்மா அவங்க ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க, டக்குன்னு கடைக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டாங்களாம். அவ ஒருத்திர வீட்டில் உட்காந்துக்கிறப்ப அவளுக்கு ஏதாவது தோணி இருக்கு. ஏன் குமரேஜ மாமாவை பார்க்கணும் கூட தோணி இருக்கு.
அக்கா கடைக்கு போனாலும் சும்மா இருக்க மாட்டாப்பா. வீட்டில் அந்த வேலை கிடக்கு இந்த வேலை கிடக்குன்ட்டு 100 சொல்லுவா. நீ பார்த்துக்கே இரு, 10 நிமிஷத்தில் கிளம்பி வீட்டுக்கு ஓடியாந்துருவா அவர். இப்படி வேகாத வெயில கிளம்பியது கடைக்கு போனவ. மாமாவுக்கு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க முகத்தை தான் பார்க்கணும். அவங்க இல்லைன்னா எப்படி டென்ஷனா அவரா இருப்பாரு. அட ஏப்பா நீ வேற. ஏய் கதிரு, அண்ணி என்னாச்சு அண்ணி? ஏன் இங்க நிக்கிறீங்க? ஏன் நீ அலறீங்க? கதிரு, அண்ணி ஏன் அலறீங்க? ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க? என்ன அண்ணி ஆச்சு? அது வந்து கதிரு, அண்ணி பயமா இருக்கு அண்ணி. வீட்ல இல்லாம இங்க வந்து ஏன் ஃபோன் பண்றீங்க? ஏன் அலறீங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அண்ணி. நாங்க எல்லாரும் வீட்ல இருந்தோம் கதிரு. ஒருத்தன் வந்தான். அவன் நகைய பாலிஷ் போட்டு தரேன்னு சொன்னான். அதனால வந்தவன உள்ள விட்டோம். அவன் அண்ணி என்னன்னு சொல்லுங்க அண்ணி, பயமா இருக்கு. வந்தவனுக்கு என்ன? இது தங்க செயினடா. லேசா கருத்து போயிருந்ததேன்னு பாலிஷ் போட சொன்ன. அவ போட்டு கொடுக்கும்போது கூட பல பலன் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல இப்படி ஆயிடுச்சுடா. நம்ம தங்க செயினை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வேற ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டான். என்னை ஏமாத்திட்டான்டா. என்ன அண்ணி நீங்க போய் இப்படி பண்ணலாமா? இப்படி எல்லாம் ஏமாத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அவன் ஏமாத்த மாட்டான்னு நினைச்சேன்டா. அதே மாதிரி நம்ம செயின் மாதிரி அவன்கிட்ட எப்படி இருக்கும்டா? என்ன வித்து பண்ணானோ ஏது பண்ணானோ நான் பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். அவன் செயினை எப்ப மாத்தினா எனக்கு ஒண்ணுமே புரியலடா. மாமா கிட்ட சொன்னா திட்டுவாரு. கதிரு, அவனை சும்மா விடக்கூடாது. ஏதாவது பண்ணணும், கண்டிப்பா ஏதாவது பண்ணணும். ஊரெல்லாம் இதே திருட்டு தான். கொஞ்ச நேரம் முன்னாடி கூட போலீஸ் மைக்ல சொல்லிட்டு போனாங்க. அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாதுடா. இப்படிலாம் யாரும் ஏமாத்த மாட்டாங்கன்னு நினைச்சேன். எனக்கு என் செயின் வேணும்டா. எப்படியாவது வாங்கணும்டா. நீங்க பயங்கர விவரம்னு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அண்ணன் சொல்லுச்சு. நீங்க என்னடா? சரி வாங்க வண்டியில ஏறுங்க. கிடைச்சிடும்ல கதிரு? எப்ப நடந்துச்சு? அவன் வந்துட்டு போனதை கேக்குறியா? ஒரு 2-2.5 மணி நேரம் இருக்கும்டா. இங்க இருந்தா அண்ணா கண்டுபிடிச்சிடலாம். சரி விடுங்க, வாங்க ஏறுங்க. ஐயோ, அண்ணனுக்கு தெரிஞ்சவர் வராரு. அண்ணி முகத்தை மூடாதீங்க அண்ணி. அவரை பார்த்துட்டா என்ன பண்றது? நம்ம செயின் போனது அவருக்கு எப்படி தெரியும்? ஆமால. இந்த விவரம்லாம் அப்போ இருந்திருக்கணும். டேய், திட்டுறியா என்ன? திட்டாம? கதிரு, சரி சரி திட்டல, வாங்க. ஹலோ ஜீவா, சொல்லுங்கண்ணே. உங்க வண்டி தடத்துக்கிட்ட போன குறா.
இல்லை குர்ரா ஆவாடு திருடு பண்ணி கிளம்பி கடைக்கு வந்துட்டேன். என்ன விஷயம்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் கொடு. அண்ணி இங்க வரலையாண்ணே? வரலையா? வரலையாண்ணே? ஏண்ணே? இல்லை உங்கள் அண்ணி கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு தானே வீட்டிலேருந்து கிளம்பி வந்திருக்கா. எப்போ கிளம்புனாங்க? இல்லை அவள் கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சாமடா. இங்க வரலண்ணே. நான் எதுவும் ஃபோன் பண்ணி பார்க்கவா? அண்ணன் எடுக்கலையா? சரி விடு, நான் என்னான்னு பார்த்துக்கிறேன். வேற எங்கண்ணே போயிருப்பாங்க? நான் வேணா வீட்டுக்கு வரவா? இல்லைடா வேணாம். கடைக்கு கிளம்பி வரப்ப யார் கூட 2 ரோட்டில் நின்று பேசிக்கிருப்பாடா. நான் என்ன ஏதுன்னு நான் பார்த்துக்கிறேன்டா, விடு. சரிண்ணே. ஏய், நிறுத்து, நிறுத்து. டேய், ஒரு குரல் கேக்குது. அதே குரல். இந்த குரலை நம்பிதான் நான் நகையை கொடுத்தேன். இந்த பக்கம் தான் நீ கேக்குது. அப்ப வா போலாம். டேய் கதிர் கதிர் கதிர். டேய் நிறுத்து. அவன்தான்டா. அவனா? அவனா? வா வா வா. பண்ணி தரமா 100 ரூபாய் பார்க்காதமா. யோ யோ, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் நகை ஏமாத்தினது பத்தாதுன்னு இவங்க நகை வேற ஏமாத்த பாப்ப. இவனை நம்பாதீங்க. இல்ல இல்ல இங்க பாருங்க, அப்படி இல்ல இல்லம்மா. சரியான ஃப்ராட். என் நகையை கொடுத்தா எப்படி ஆகிட்டான்னு பாத்தீங்களா? டேடி டேய் எங்கடா ஓடுற? போலீஸ் ஊருக்குள்ள இந்த மாதிரி ஆளுங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே என்ன தனவட்டா சுத்துறீங்களடா நீங்க? யோ, என் செயின் எங்க? டேய் கேக்குறாங்கல்ல, அண்ணியோட செயின் எங்கடா? திரும்ப கொடுத்துட்டேங்க. கொடுத்த இந்த பாரு எப்படி கொடுத்துருக்கேன்னு. ஏன் செயின் எங்க? தங்க செயின் எங்க? நான் இந்த மாதிரி செயின் பாலிஸே போடலங்க. பொய் சொல்றேன் கதிரு, பொய் பொய். அண்ணி இவன் இப்படிலாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டான். நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். டேய் எங்க போடா. கதிரு? அடிக்க போறியா? இங்கே அடி. எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. என்னை எப்படி அழ வச்சான் ஏமாத்துக்காரன். இவன் அடி வாங்கினா நான் பார்க்கணும். நல்ல அடி. டேய் உண்மையை சொல்றேன். செயின் எங்கடா? செயின் எங்க? சொல்றான். இவனை சும்மா விடுங்க, விடுங்க. விடக்கூடாதுப்பா. கொடுத்துறேங்க. இவனுக்கெல்லாம் இதே வேலையா போச்சு. கொடுத்துறேன். ஆ, அடிக்காதீங்க. ஏடே பாத்தியா நகையை ஐயோ, எப்படி திருடி என் நகை. வச்சிருக்கானு? பாரு கதிரு, அதே மாதிரி நகையை வச்சுட்டு சுத்தி இருக்கான். எப்ப எடுத்து எப்ப மாத்துனானோ தெரியல. இது கொஞ்ச நேரத்துல வெளுத்ததுனால தெரிஞ்சிச்சு. இல்லன்னு வெச்சுக்கோ. அண்ணி 2 நிமிஷம் இருங்க. டேய் எடு. போடா. போ. கதிரு, அடிக்காதீங்க, விட்டுருங்க. அதான் நகை கொடுத்துட்டேன்ல. என்னம்மா ஆச்சு? நகையை எப்படி ஏமாத்தனா? கதிரு, அவன் என்னடா பண்ண? என்ன பண்ணணுமோ பண்ணியாச்சு. அடிச்சு காலி பண்ணிட்டியா? அண்ணி பின்ன எங்கடா? போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. போலீஸா? அதுக்குள்ளயா? ம். பாவம்டா. போலீஸ் எல்லாம் வேணுமாடா? பாவம், வயிற்று பழப்புக்கு ஏதோ பண்ணிட்டாப்ல. விட்டுருக்கலாம்ல. அது சரி. கொஞ்ச நேரம் முன்னாடி கொல்ல சொன்னீங்க. நம்ம செயின் தான் நமக்கு கிடைச்சிருச்சுல்ல. ம். இனிமே உங்களை மாதிரி யாரும் ஏமாறக்கூடாதுல்ல. ம், ம், சரிதான். அப்பாடா, கிடைச்சிருச்சுடா. சரி வாங்க போவோம். பத்திரமா வச்சுக்கிறேன். ம், வா. மாமா, அக்காக்கு ஒரு கால் பண்ணி பாருங்களேன். ம் ம்
கதிரு நிறுத்து நிறுத்து இப்ப வண்டியை என்ன? நிறுத்து. மாமா ஃபோன் பண்றாருடா. எடுத்து பேசுங்க. என்னன்னு சொல்ல? ஆ, நடந்ததை சொல்லுங்க. ஆஹா, அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சது. ஆஹா. அப்பா, ஃபோன் கட் ஆயிடுச்சு. இவர் எதுக்கு இப்ப கால் பண்றாரு? அண்ணன் கடையில் இல்லை, வீட்டுக்கு தான் வந்துச்சு. எனக்கு காணோன்னு தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். ம், சரி வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. எங்க போனேன்னு கேட்டா ம், உங்க வீட்டுக்கு போனேன்னு சொல்லுங்க. அங்கேயே இப்ப திடீர்னு போனேன்னு கேட்க மாட்டாங்களா? நான் வர வீட்ல கடைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். முல்லையும் மீனாவும் அதை சொல்லிருப்பாங்கல்ல. சுத்தம். நாங்க போய் சொன்னா மட்டும் எப்படி கோச்சிக்கிறீங்க? நீங்க மட்டும் சொல்லலாமா? குத்தி காட்டாதடா. ஐயோ, மாமா திரும்பவும் பண்றாருடா. அண்ணி எடுத்து ஏதாவது சொல்லுங்க. கானூன் பயந்துர போறாரு. ம்ஹும். மாமா கிட்ட என்னால பொய் சொல்ல முடியாது. ஓ, அப்போ உண்மையை சொல்லுங்க. டேய், ஐயோ, அதை நான் எப்படிடா சொல்லுவேன்? என்ன மாமா திட்டுவாருடா. மறுபடியும் கட் ஆயிடுச்சுடா. ஏப்பா முல்ல மாமா உள்ள பெல் அடிச்சுக்க இருக்கு, எடுக்க மாட்டேன்றாளே. பேசாம அவளுக்கு கால் பண்ணி பார்ப்போம். ம், இது வந்துடுறேன் மாமா. எங்கடா போறாங்க? ஓ, ஃபோன் அடிக்குது. ஓ, மாமாவா? முல்ல. ஐயோ, எல்லாரும் தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாமா? அங்கே போனாலும் காரணம் சொல்லணும்ல நீ. ஆமா ஆமா. இருங்க. ஏங்க கடையில இருக்கீங்களா? ம். என்ன ஏன் இப்படி கேக்குற? பேசு. ஹலோ, கேக்குதுங்களா? சொல்லு. இல்ல, அக்கா திடீர்னு கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க. ஆனா அக்கா கடைக்கும் போகல, போனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் ஒன்றும் புரியல. எங்க மாமா வேற ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அண்ணி கடையில தான் இருக்காங்க. கடை இல்லையா? ஜீவா மாமா இப்பதான் இல்லைன்னு சொன்னாங்க. இது ஜீவானந்த் தான் கடையில் இல்லை, வெளியே போயிருக்கு. ஓ அப்படியா? அப்புறம் ஜீவா மாமா அப்படி சொன்னாங்க. ஜீவான கிளம்பும்போது அண்ணி இல்லை, அதனால தெரியாம அண்ணன் அப்படி சொல்லியிருக்கோம். ஓ அப்பாடா, நாங்க பயந்துட்டோங்க. சரிங்க, இந்த மாமா கிட்ட சொல்லிடுறேங்க. ஏய், இங்க பாரு, அண்ணன் உடனே கடைக்கு கிளம்புற மாதிரி இருக்கா? நீங்க அக்கா கிட்ட போனை கொடுங்களேன். ம். சொல்லு முல்ல. அக்கா, நீங்க ஏன்க்கா போன் எடுக்கல? கடலை பருப்பா 1 கிலோவா? இந்த ஒரு நிமிஷம் எடுக்கிறேன். எப்படி? ஹலோ அக்கா. முல்ல, சொல்லு முல்ல. அக்கா கடையில தான் இருக்கீங்களா? கதிரு, மீதி 51 ரூபா குடுறா. ஆமா முல்ல, கடையில தான் இருக்கேன், சொல்லு. இல்லக்கா, நீங்க போன் எடுக்கலையா, அதான் பயந்துட்டோம்க்கா. சோப்பா? சரவணா, டேய், அந்த சோப் எடுத்து குடுறா. ஓ, சரி. சரிக்கா, நீங்க வேலையா இருக்கிய, நான் மாமா கிட்ட சொல்லிடுறேன். ம். மாமாவை அங்கேயே இருக்க சொல்லு, நான் இப்ப வந்துடுறேன். சரிக்கா, சொல்லிடுறேன்க்கா. அண்ணி என்ன ஆக்டிங்! ஓகே வாடா. சூப்பர். எட்ரா வண்டிய, யார்கிட்ட? போலாமா? மாமா, ம்? அக்கா கடையில தான் இருக்கா மாமா. அப்படியா? அப்புறம் எதுக்கு போய் ஜீவா அவளை கடையில் இல்லைன்னு சொன்னியா? நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க கடையில தான் இருக்கேன்னு சொன்னாங்க. அக்காவும் அங்கதான் இருக்காங்க. நான் அக்காட்ட பேசிட்டேன் மாமா. அப்புறம் ஏன் ஜீவா இல்லைன்னு சொன்னா? ஜீவா மாமா வெளியில இருந்திருக்காங்க போல.
சரியா போச்சு போ. ஜீவா நம்ம தெரியாமல் சொல்லிவிட்டேன். அது தெரியாமல் நான் வேற டென்ஷன் ஆகி. இருந்தாலும் ஜீவா ஏன் மாத்தி சொல்லணும்? அதான் அவங்க வெளியில இருக்காங்கன்னு சொன்னல. ம், சரி சரி.